ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் திருக்குறளில் இறைமாட்சிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இதுக்கு என்னென்னா, படை குடி உணவு அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையவன் அரசரில் சிறந்தவன். இந்த படை குடி உணவு அமைச்சு நட்பு அரண் இந்த ஆறும் உடையவங்கள் அரசரில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆரணத்தையும் ஆர்டராக படித்து வச்சுக்கோங்க. படை குடி உணவு அமைச்சு நட்பு அரண். ஏன்னா இதை அரேஞ்ச் பண்ணி சொல்லையும் கேட்பாங்க. இந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அடுத்த குறள். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. இதுலையும் அப்படிதான், அது ஆர்டரா படிச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அதாவது அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் நான்கும் வேந்தனுக்கு நன்கு வேண்டும் சொல்றாங்க. ஒரு அரசனுக்கு எந்த நாளன நல்லதா வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம். ஓகே. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. அதாவது காலந்தாழ்த்தாமை கல்வி துணிவு மூன்றும் நிலநாள்பவனுக்கு நீங்காது வேண்டியவை. ஒரு அரசனுக்கு ஒரு நிலத்தை ஆள்பவனுக்கு என்னென்ன வேணும்னா, அதாவது காலந்தாழாமை கல்வி துணிவு இந்த மூணுமே ஒரு நிலத்தை ஆள்பவனுக்கு நீங்காது வேண்டியவை, கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையது அரசு. மீனிங் என்னன்னா, அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது மானம் காப்பது அரசுன்னு சொல்றாங்க. அறம் வலுவாம தீமைகளை நீக்கணும், மரம் வலுவாது மானம் காக்கணுங்கிறது தான் அரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச திருக்குறள், நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திருக்குறளும் கூட. அதாவது மீனிங் என்னன்னா, பொருளை ஆக்கி ஈட்டி காத்து வகை செய்யும் ஆற்றல் உடையதே அரசு. ஒரு பொருளை இயற்றணும், அதை ஈட்டணும், அதை காக்கணும், அதை எப்படி காத்து வகுத்தல், அதாவது பகிர்ந்தளித்தல், அது இதுக்கெல்லாம் இது எல்லா ஆற்றலும் உடையதுதான் அரசு, ஒரு நல்ல அரசுன்னு சொல்லி சொல்றாங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அடுத்து காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அதாவது பார்வைக்கு எளிமை சொல்லுக்கு இனிமை உடையது மன்னனது நாடு புகழப்படும். அதாவது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கணும், சொல்லுக்கு இனிமையா இருக்கணும், அப்படி இருக்கிற ஒரு மன்னனது நாடு புகழப்படும்னு சொல்றாங்க. பார்வைக்கு எளிமை சொல்லுக்கு இனிமை உடைய மன்னனது நாடு புகழப்படும். இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வுலகு. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வுலகு. அதாவது இனிது சொல்லி அழி செய்யும் அரசன் தன் சொற்படி உலகத்தை காண்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நல்லதை சொல்லி இனிய வார்த்தைகளை சொல்லி ஒரு அரசன் ஆட்சி செஞ்சான்னா, அதாவது அவனோட சொல்படி உலகத்தை காண்பான்னு சொல்லி சொல்றாங்க. சும்மா கடுமையா பேசி ஆட்சி செய்யறது மூலமா எதையுமே காண முடியாது. இனிய சொற்களை சொல்லிதான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி மீனிங் சொல்றாங்க. அடுத்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அதாவது முறையோடு காக்கும் மன்னன் குடிகளுக்கு காணும் கடவுள் ஆவான். எதையுமே ஒரு முறையோட இனிய சொற்களை பேசணும், கொடுஞ்சொல் பேசாம ரொம்ப கடுமையான தண்டனைகளை வழங்காம எது முறையோ அதன்படி ஒரு நாட்டை காக்கும் மன்னன் அங்க வாழும் மக்கள்களுக்கு கடவுள் மாதிரி, அதாவது கண்ணால காண்கிற கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு.
செவிகை பச்சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. அதாவது கசப்பான சொல்லையும் கேட்கும் பண்புள்ள வேந்தனது குடை கீழ் உலகம் தங்கும். ஒரு சில கசப்பான சொற்களை சொல்றாங்க, அதை கூட தாங்கிட்டு கரெக்டான ஆட்சி செய்யறவங்க, அந்த தாங்கும் பண்புள்ள வேந்தனோட குடை கீழ் உலகம் தங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட், கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை அன்பு நேர்மை குடிபோற்றல் உடையவனே மன்னர்க்கு ஒளியாவான் அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு யாரெல்லாம் ஒளியாவாங்க, மன்னருக்கு எதெல்லாம் ஒளியை கொடுக்கும் அப்படின்னா கொடை, அன்பு, நேர்மை, குடிபோற்றல், இந்த நாலும் தான் மன்னருக்கு ஒளின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இறைமாட்சிங்கிற டாபிக் கீழே இருக்கிற 10 குறளை நம்ம பார்த்துட்டோம். நீ இன்னொரு அதிகாரத்தில் இருக்கிற 10 குறளை நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.